50 தொலைவிலே பக்கத்திலே தமிழீழ பகுதி இருக்கிறது. இலங்கையை தாஜா செய்தால் தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு என்கிற காரணத்திற்காக தொடர்ச்சியாக தமிழர்கள் தண்டனைக்கு ஆளாகி வருகிறார்கள், கழுவரேற்றப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த இந்தியாவினுடைய பூகோள அமைப்பு தான். அதனாலே ஒரு பூகோளமே பலிபீடமாய் என்று நான் புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதுல எல்லா விவரங்களையும் எழுதியிருக்கிறேன். இல்ல அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா பூகோள அமைப்பு இயற்கை அமைப்பு அப்படி இருக்கு, பலிபீடமா தமிழகம். நான் என்ன சொல்லுகிறேன் நான் ஒரு முறை இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார், நான் வங்காளதேசத்தை மீட்டு தந்ததை போல தமிழீழத்தை மீட்டு தருவது கூட சரி என்று கருதுகிறேன். கல்யாண சுந்தரம் மறைந்த கல்யாண சுந்தரத்திடத்திலே சொன்னார். கல்யாண சுந்தரம் என்னோடு வந்து பேசிக் கொண்டிருக்க சொன்ன. ஆனால் முக்திவாகினிக அனுப்பி வங்காளதேசத்தை பிரித்து தந்ததை போல தமிழீழத்தை கூட விடுதலை செய்து கொடுத்து விடலாம். ஆனால் அதனுடைய தாக்கம் தமிழகத்துக்குள்ளேயும் வரும். அதனாலே நான் தவிர்க்கிறேன் என்றார். நான் அதற்கு பதிலளிக்கிற மாதிரி ஒரு ஈழ விடுதலை மாநாட்டிலே நான் பேசினேன். நீங்கள் முக்திவாகினியை அனுப்பியதைப் போல நீங்கள் யாரும் படை அனுப்ப வேண்டாம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு கரம் நீட்டுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள். அவர்கள் தாங்களாகவே வென்றெடுப்பார்கள். அப்படி வென்ற பின்னாலே நீங்கள் எந்த நிலத்தின் வழியாக உங்களுக்கு ஆபத்து வரும் என்று கருதினீர்களோ அந்த திரிகோணமலையும் யாழ்ப்பாணமும் திரிகோணமலை என்னுடைய தமிழீழ பகுதியிலே தான் இருக்கும். தமிழர்கள் நன்றி உள்ளவர்கள். திரிகோணமலை யாருக்கும் தத்தம் தானம் செய்து யாருக்கும் தத்தம் கொடுத்து இந்தியாவுக்கு ஆபத்து வருகிற மாதிரி நிலைமை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்றாலே கூட நீங்கள் தமிழகத்தை பிரித்து தருவதுதான் நியாயம் என்று கூட நான் பேசினேன். அந்த புத்தகத்துல முடிவா நீங்க அதை தான் சொல்றீங்க. தமிழீழம் இந்தியாவுக்கு பாதுகாப்பா இருக்கும், அதை அங்கீகரிக்கணும்ன்றீங்க. அதாவது 4,50,000 பேர் இருக்கிற மாண்டெனிக்ரோ சென்ற ஆண்டு விடுதலை பெற்றிருக்கிறது. 2006 மே மாதத்திலே 4,50,000 பேர் இருக்கிற ஒரு நாடு விடுதலை பெற்றிருக்கிறது. இங்கே தினசரியும் கொலை நடக்கிறது, வான்வழி தாக்குதல் நடக்கிறது. யாரும் ஆதரிக்க மாட்டீர்களா? ஏன் என்று கண்டிக்க மாட்டீர்களா? காது அலறலை அழுகை ஒலியை காது கொடுத்து கேட்க மாட்டீர்களா? அப்படி என்ன தமிழ் சாதி என்றால் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணம்? நான் ஒரு தமிழனாக இருக்கிறவன், எனக்கு இந்த குமரல் வராதா? என்னுடைய அக்காள் தங்கைகள் கற்பழிக்கப்படுகிற போது, அண்ணன் தம்பிகள் சுட்டுக் கொல்லப்படுகிற போது, வேட்டையாடப்படுகிற போது எனக்கு வேதனை வராதா? வராமல் இருந்தால் நான் ஜடம் பிணம், மனிதன் அல்ல. நீங்கள் மனசாட்சியோடு மனிதாபிமானத்தோடு சிந்தித்து பார்க்குமாறு நான் டெல்லியை கேட்டுக்கொள்கிறேன். இந்த விஷயத்துல ரொம்ப ஒரு முடிவாதான் நீங்க முடிவெடுத்துதான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இப்ப தமிழக அரசியல் சம்பந்தமா கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுடலாம். தமிழக அரசியல் பற்றி ஒன்னும் இல்ல. தமிழக அரசியல் இப்ப இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி இருக்கு? நடிகர் விஜயகாந்த் எதுவும் சரியில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஆட்சி வந்தால் அது சரியில்லை என்று சொல்வதை சொல்லுவது பாதி நியாயம் இருக்கும், பாதி அநியாயம் இருக்கும். அதனால எல்லாமே அடியோடு மோசம் என்று சொல்லுவதற்கும் இல்லை, எல்லாமே பெரிய சாதனையை செய்து விட்டார்கள் என்று சொல்லுவதற்கும் இல்லை. அடுத்த தேர்தல் வந்தா என்ன? எப்படி அடுத்த தேர்தல் என்பது மிக குழம்பி போய் கிடக்கிற கோவத்திலே மீன் பிடிக்கிற மாதிரி மோசமாகத்தான் இருக்கும். யார் எந்த பக்கம் போவார்கள் சேர்வார்கள் என்பதற்கு உறுதி இல்லை. எல்லாமே ஒரு குழப்பமான நிலைமை இருக்கிறது. வடக்கை கூட அப்படித்தான் இருக்கிறது. அதனால வருகிற காலம் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே ஒரு தனித்த கட்சியினுடைய ஆட்சி இனிமேல் எந்த ஜென்மத்திலையும் வராது. மத்தியில சொல்றீங்களா? மத்தியில சொல்றேன். எந்த கட்சியினுடைய ஆட்சியும் வராது, ஒரு தனிப்பட்ட கட்சி. காரணம், இந்தியாவே இயற்கையில் ஒரு தேசம் அல்ல, அது பல்வேறு தேசத்தினுடைய இணைப்பு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநிலத்தினுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தான் மேலே உங்க இருக்கின்றன. உலகத்திலே 269 நதிகள் 2 நாடுகள் கடந்து 3 நாடுகள் கடந்து போய்கொண்டிருக்கின்றன. வெவ்வேறு நாடுகள் தாண்டி போய்கொண்டிருக்கின்றன. ஆனால் அண்டை மாநிலமாக இருக்கிற நாம ஒரே ஒரு தாய் மக்கள். நாம் அண்டை மாநிலமாக கர்நாடகாவிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் விட மாட்டேங்கிறான். இதுதான் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு. ஒருமைப்பாடு வாழ்க. இவ்வளவு நேரமும் குமுதம் இணையதளத்துக்காக கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப உணர்வு பூர்வமாக விளக்கமாக பதில் சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி. உலகத்திலே உலகமெங்கும் வாழுகிற
என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு, தமிழ் சாதிக்கு சொல்வது, உலகத் தமிழர்களே ஒன்று சேருங்கள் என்பதுதான். 9 கோடி பேர் இருக்கிற மக்களுக்கு ஒரு ஜான் நிலம் பட்டா நிலமாக இல்லை என்பதைப் போல கேவலம் வேறு எதுவும் இல்லை என்பதை உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளுகிற சுதந்திரமான மனிதர்களாக, மற்ற சமுதாயத்தினைப் போல தலை நிமிர்ந்து நடக்கிறவர்களாக, எங்கோ போய் கூலி மக்களாக ஏதோ ஒரு புறம்பெயர்ந்து போய் தங்களுடைய சொந்த நிலத்தை இழந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கொடுமைகள் எல்லாம். எனக்கு 73 வயதாகிறது. என்னுடைய கண்ணார நான் அவர்கள் சுய ஆதிக்கத்தோடு, சுய மரியாதையோடு எல்லா மனிதர்களுக்கும் சரிநிகர் சமானமாக வாழ்வதை பார்க்க வேண்டும் என்பதுதான் எனக்கு ஆசை. தனிப்பட்ட முறையிலே எனக்கென்ற ஆசை எல்லாமே அற்று போய்விட்டது. என்னுடைய தமிழ் சாதி வாழ வேண்டும், தன்மானத்தோடு தன்னுரிமையோடு வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்பதை உலகத்திலே இருக்கிற என்னுடைய உயிரினும் இனிய தமிழ் மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய ஆசை இது, என்னுடைய வேண்டுகோள் இது. உலகத் தமிழர்களே ஒன்று சேருங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. Thank you.